முக்கிய செய்தி. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டை கண்டித்து சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்கள் மீது தண்ணீர் பாய்ச்சி அடிக்கப்பட்டது. ஜார்க்கண்டில் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேடு நடைபெற்றதை கண்டித்து மாணவர் அமைப்பினர் அங்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். அவர்கள் மீது தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்பட்டது. அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தடுப்புகளை தாண்டி செல்ல முற்பட்டதால் மாணவர்கள் போலீசாரிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஜார்க்கண்டில் சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்கள் மீது தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. ஜார்க்கண்டில் ஜேஎஸ்ஏ தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மாணவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சட்டமன்ற கூட்டம் நடைபெறுவதையொட்டி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றுள்ளனர். மாணவர்களை தடுக்க போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து ஏராளமான பாதுகாப்பு படையினரும் குவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தேர்வு முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி பாஜகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் முதல்வர் பாபுலால் மாரண்டி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனிடையே மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் அனைத்து மாணவர்களும் கட்டுப்பாட்டுடன் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும், டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது நிகழ்ந்ததை போன்ற சம்பவங்கள் இங்கும் நடைபெறக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்களை கலைக்க போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தனர். ஆனால் அதனை பொருட்படுத்தாத மாணவர்கள் தண்ணீரில் நனைந்தபடியே நடனமாடி போராட்டத்தை தொடர்ந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.